இப்போ 10 years லவ் ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க உங்கள் சோல்மேட் இல்லை, உங்கள் கார்மிக் பார்ட்னர். கார்மிக் பார்ட்னர்னா என்ன? உங்களுக்குன்னு நீங்கள் சில கர்மா ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்காக நீங்கள் ஒரு பர்சனை மீட் பண்ணுவீங்க. அவங்க இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அவங்க நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய லெசன்ஸ் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நோ மேட்டர் வாட் கண்டிப்பாக அவங்க லைஃப்பை விட்டு போயிடுவாங்க. இது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வந்தவங்க உங்கள் கூட லிவ் பண்ண வரல. அவங்க மேலே நீங்கள் கோவப்படணும்னு அவசியமே இல்லை. யூ நீட் டு பி கிரேட்ஃபுல் டு தெம். நீங்கள் கார்மிக் பார்ட்னரை மீட் பண்ணும்போது ஒரு சைடு ரொம்ப இன்டென்ஸான ஃபீலிங் இருக்கும், ஒரு சைடு ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கும். பட் நீங்கள் சோல்மேட்டை மீட் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. கார்மிக் பார்ட்னர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கான்ஃப்ளிக்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. இதுவே உங்களை ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணும். சோல்மேட்ஸ்குள்ள ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் க்ரோத்தும் நிறையவே இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க கார்மிக் பார்ட்னராக இருந்தால் உங்களோட ஊன்ஸ், உங்களோட நெகட்டிவ் சைடை ரொம்ப ட்ரிகர் பண்ணுவாங்க. பட் சோல்மேட் உங்களோட பெஸ்ட் சைடை வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. இட் இஸ் ஓகே டு லெட் கோ சம் ஒன், பிகாஸ் கையில் இருக்கிறத தொலைச்சாதான் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு கிடைக்கும்.